யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வழி வடக்கு காணிகள் தொடர்பான காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் ஹருணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதியில் மக்கள் சந்திப்பு 7/7 கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றினர். இறுதியாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றியுள்ளார். உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமல் போனோரின் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை. இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையை விட்டு இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார். இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சினைகளை தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாவி பகுதியில் காணியில் விடுவிக்கப்படாது இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார். அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார். இதன்போது பிரதமரை சூழ்ந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை கலோனி எடுத்த ஊடகவியலாளர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் ஹருணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளினால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்.